ஹே நெமோ, இந்திரன். என்னாச்சு உனக்கு? அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏய் பொய் சொல்லாத, அழுதுட்டு தான் இருந்த நீ. என்ன உங்க அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கல்யாணம் ஆகி போயிடுவாங்கன்னு அழுதுட்டு இருக்கியா? கவலைப்படாத, உங்க அக்காவை நாங்கள் நல்லா பார்த்துப்போம். தெரியும். ஆமா, இப்பெல்லாம் நீ ஏன் வர வர என்கிட்ட நல்லாவே பேச மாட்ற? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய் அன்னைக்கு வண்டியில் போனப்ப அட்வைஸ் பண்ணனே, அது எதுவும் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? ஆஹா, சச்சா, அதெல்லாம் நான் எதுவும் எடுத்துக்கல. ஓகே, எனக்கு நீ ஏதோ சரியா பேசாத மாதிரி தான் தோணுது. அதான் சரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது நான் சொல்லிடு, எனக்கு இப்படி மறைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நாங்களாம் கிளம்ப போறோம், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா நீங்க கிளம்பலையா? தோ அக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போதான் மாமா கிட்ட பேசிட்டு வரேன்னு போனா. அவள் வந்ததுக்கப்புறம் கிளம்பணும். ஓ சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஆ இந்திரன். சொல்லு நிம்மதி. இல்லை, உன்கிட்ட உன்னை கேட்கலாமா? ஒன்னு என்ன, எவ்வளவு வேணாலும் கேளு. இல்லை, இங்கே எப்படி கேட்குறதுன்னு. இங்க எப்படி கேட்கறதுன்னா? இல்ல எனக்கு புரியல, என்ன கேட்க போற? கேட்கலாமா வேணாமா? ஏய் என்னாச்சு, சீக்கிரம் கேளு. ஆனால் நீ ஏதோ என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. அட போமா, கேப்பியா கேட்க மாட்டியா? நான் போறேன். ஓகே ஓகே. நீ இன்னும் ஜெஸியை தான் நினச்சிட்ருக்கியா? இந்திரன், சாரி, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா? தப்பாலாம் எதுவும் கேட்கல, கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயத்த தான் ஞாபகப்படுத்தியிருக்க. இந்திரன் ஒரு நிமிஷம். இந்திரன் என்ன சொல்லிட்டு போகிறான்? ஒன்றுமே புரியல. ஷோ, கேட்காமே இருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? எப்படி அவன் கிட்ட மறுபடியும் பேசுறது? நிம்மதி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? கிளம்பலாண்டி, கார் வெயிட் பண்ணுது. ஏய் சீக்கிரம் டி, அப்புறம் அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காத. இந்த கபோர்டில் எல்லாம் எடுத்தாச்சு. அம்மா ஏதோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே. இவன் என்ன சில மாதிரி உட்காந்துருக்கா? ஏய் எந்திரடி சீக்கிரம். தன்மை கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? எடுத்து வைடி எல்லாத்தையும், கார் வந்துடுச்சு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன், கூப்பிட்டியான்னு கேட்குற? நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன்க்கா. சரி அப்போ வா போகலாம். நீ போக்கா, நான் ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு வரேன். சரி சீக்கிரம் வா, அப்பா அம்மாவும் காரில் ஏறிட்டாங்க, உனக்காக தான் வெயிட்டிங். சரிக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. மறுபடியும் இந்திரன் கிட்ட பேசி எப்படியாவது சாரி கேட்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பொண்ணு வீட்டில் எல்லாருமே நல்லா பேசுறாங்கல்லடா. எனக்கு அவங்க வீட்டை ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்படிலாம் அமைகிறது ரொம்ப அபூர்வம்டா. அப்புறம் சாப்பாடு கூட நல்லா இருந்துச்சுல்லடா. அடுத்து உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிடணும்டா இந்திரா. என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே வரேன், நீ ரொம்ப அமைதியாவே வர. மீ கொஞ்ச நேரம் சும்மா வா, சும்மா நோய் நோயின்ட்டு. ஏய் என்னடா சொன்னேன்? இப்போ நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். இந்திரா என்னடா ஆச்சு உனக்கு? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. ஒன்றும் இல்லை மீ, கொஞ்சம் வேலை டென்ஷனாக இருந்துச்சா, அதான் சாரி. சரி நீ பார்த்து ஓட்டு. என்னாச்சு இவனுக்கு? இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே. ஒருவேளை அந்த ஜெஸ்ஸி பொண்ணை நினச்சி ஏதாவது ஃபீல் பண்ணுறானோ? இப்போ எதுவும் கேட்க வேணாம், வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றாலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அட குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அட பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே.
மலருக்கு ஒரு வேலை இருந்துச்சுமா, இந்திரன் கூட வந்துட்டு இருக்கா. சரி என்ன, நானும் நாளைக்கு கிளம்புறேனே. பாப்பாக்கும் 2 நாள்ல ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. டேய், இன்னும் 2 நாள் இருக்குதுல்ல, 2 நாள் இருந்துட்டு போடா. இல்லைண்ணே, வேலைக்கெல்லாம் லீவ் அவ்வளோ தரமாட்டாங்க. 2 நாள் தான் லீவ் கேட்டு வந்தேன். ஆமா மாமா, வயல்ல வேற போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்குது, போகணும் மாமா. ஆமா ஆமா, இங்க இருந்துட்டு என்ன பண்றது, அங்க போனாவது ஏதாவது வேலை கிடந்தா பார்க்கலாம். டேய் நானும் கிளம்பிட்டாடா. ஏம்மா நீ இருமா, கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் போலாம். டேய் அடுத்த மாசம் எல்லாரோடையும் சேர்ந்து வரேன்டா. இங்க இருந்து என்ன பண்றேன், அங்க போனாவது கொஞ்சம் நடந்துட்டு கால் வலிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க இருந்து கால் தாண்டா வலிக்குது. கல்யாணத்தப்ப வேணா அமுச்சு விடு, பிள்ளைங்கள கார்ல வந்துடுறேன். அப்படியா, சரிம்மா. ஆமாண்ணே, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மாவை. அங்கே இருந்தால் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால பிடிக்கலையாட்டிருக்கு. சரி அப்ப இருங்க, இந்திரன் வரட்டும். நாளைக்கு எல்லாரும் கார்லயே போயிருங்க இந்திரன் கூட. என்ன, இப்போதான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு, எதுக்கு பிள்ளைங்களை அங்கிட்ட இங்கிட்ட அலைய வச்சுட்டு இருக்கிறேன்? டேய் அது இல்லடா, அம்மாவும் வேற வராங்கல்ல, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிருங்க கார்ல. ஆமால, அம்மாவும் வேற வராங்க. பஸ்ல ஏறி இறங்க கஷ்டமா இருக்கும். சரி, இந்திரனையே கூட்டிட்டு போறோம். ஏக்கா, விஜயக்கா. என்ன சின்ன வாண்டு? ஏக்கா சாரிக்கா, நேத்து கோவத்துல உங்களை ரொம்ப திட்டிட்டேன். அட அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் சின்ன வாண்டு. லட்சு போட்டுக்கோ. ஏய் என்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, நேற்று நம்மளுக்கு சண்டை வந்துச்சுல, அதனால காலையிலேயே லட்சு வந்து விஜய கட்ட சாரி கேளு, பாவம் அவங்கன்னு சொன்னா. அதுக்கு தான் நான் சொன்னேன், அது ஒரு சொன்ன கெட்டது, ஏதோ சண்டையெல்லாம் மனசுல வச்சுக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நீயும் சொல்லிட்ட. ஏய் சின்ன வாண்டு, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? போடி அங்கிட்டு, வந்துட்டா காலங்காத்தாலே. எக்க சும்மாக்கா. ஏ லட்சுமி, அவளுக்கு தான் அறிவில்ல, வந்துட்டா, உனக்கும் அறிவில்ல. அக்கா நீனு சாரி கேக்க தான் சொன்னேன். சாரி கேக்க தான் சொன்னேன், பூரி கேக்க தான் சொன்னேன்ட்டு போங்கடி அங்கிட்டு. கோபப்படாதீங்க விஜய்மா. கையை ஏடு சின்ன வாண்டு. விஜய் என்னம்மா ஆச்சு? ஹலோ நயன்தாரா, குட் மார்னிங். சின்ன வாண்டு சும்மா இரு சின்ன வாண்டு. விஜய் இதுக்கு தான் இவளுக்கு கூட எல்லாம் பேசாதன்னு சொன்னேன், கேட்டியா நீ? ஆமா விஜிகா, எங்க கூட எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா நயன்தாரா கூட பேசுறதுக்கு கலெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ லட்சுமி, அவளை கூட்டிட்டு போ. சின்ன வாண்டு வா போலாம். சரி சரி, எல்லாரும் காலையிலே ரொம்ப கோவமா இருக்கிறீங்க, நான் போறேன். நயன்தாரா பாய், போயிட்டு வரேன். அத்த நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, அவ அப்படிதான் நான் வம்பளத்து பேசுவா, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுத்த. ஏமா விஜய், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, ஏமா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுற? அத்த அவங்க எல்லாம் பாவம் த, நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க தானே, இதுல என்னத்த ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டியது இருக்கு? விஜய் இங்க இருக்கிற குடும்பத்திலே நம்ம குடும்பம் தான் நல்ல பெரிய வசதியான குடும்பம். இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் பேசினா உன்னை மைக்கி பணத்தெல்லாம் வாங்கிக்குவாங்க, கடனை கூட கேட்க மாட்டாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. வேணாம் விஜய், இவங்க கிட்ட எல்லாம் பழக்கம் வழக்கம் வச்சுக்காத, அதுதான் சொல்றேன் நான் உனக்கு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, யார் யார்கிட்ட பேசணும் பழகணும்னு, அவங்க கிட்ட மட்டும் நீ பேசி பழகினா போதும். அதுவும் இல்லாம நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? நம்ம வீட்டுல தான் 5-6 வேலைக்காரவங்க இருக்காங்கல்ல, நீ உள்ள வா முதல்ல. ச்சே, அத்தை ஏன் இப்படி பேசுறாங்க? பாவம் அந்த பிள்ளைங்க. அண்ணி. என்னம்மா ரோஜா? என்ன அண்ணி வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க, ஏதோ ரொம்ப சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை ரோஜா, சின்னவாண்டும் லக்ஷ்மியும் வந்திருந்தாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். அது எப்போதும் அத்தைக்கு பிடிக்காதுல, அதான் வந்து சத்தம் போட்டுட்டு போறாங்க. ஓ ஏன் அண்ணி, அம்மாவுக்கு அவங்க கிட்ட பேசினாலே பிடிக்க மாட்டுது? அதான் தெரியலம்மா, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, எதுக்கு அவங்க கூட எல்லாம் பழகுறேன்னு சொல்லி பயங்கரமா திட்டாங்க. இந்த அம்மா ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் ஸ்டேட்டஸாவே பார்ப்பாங்க, அப்படியே அண்ணனும். ஏன் அண்ணி இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க? கண்ணு நீயாவது நல்லா இருக்கியே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ போற இடத்துல கண்டிப்பா நல்லா இருப்ப கண்ணு. அண்ணி உங்களை பார்த்தாதான் எனக்கு அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அம்மா எப்போதுமே காசு பணம் ஸ்டேட்டஸ்னே பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணி. நீங்க தான் என்கிட்ட அன்பா அழகா பேசுறீங்க. சரி கண்ணு, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு, நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். சரிங்க அண்ணி. ஏ தானோ, வேகமா போடி, உங்க அண்ணன் கடை வேற இங்கதான் இருக்கு, பாத்திர கீத்திர போறாரு. ஏக்கா இவ்வளவு பயம் இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கதையை கேட்கணும்னு ஓடி வர? ஆமா ஆமா, ஓடோடி வராங்க. ஏன் உனக்கு கேட்கணும்னு ஆர்வம் இல்லையா? இல்லாம இருக்குமாக்கா? ஆமா, எங்கிட்ட போனோம், இங்கிட்ட அங்கிட்டா மறந்தே போச்சு. டா அங்க தெரியுது பாருக்கா ஒரு ஆச்சு, அதுதான் அந்த கலாட்டா காலனி. ஏக்கா அந்த காலனிலேயே அந்த போலீஸ் குடும்பம் தான்க்கா பெரிய குடும்பம், அவங்க தானே 4-5 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க அந்த காலனிக்குள்ள. ஓ அப்படியா? ஆமாக்கா, ரொம்ப பணக்கார குடும்பம் அந்த போலீஸ் குடும்பம். யாரு போனு? துபாயில இருந்து தம்பி போன் அடிக்கிறான். தானா ஒரு 2 நிமிஷம் இரு, பேசிட்டு போலாம். சரிக்கா பேசு. தம்பி ராஜா, எப்படா இருக்கிற? நல்லா வேலைக்கு சாப்பிட்றா, இங்க எல்லாருமே நல்லா இருக்கிறோம். என்ன தேய்ச்சி கூலி, அப்புறம் நான் கொடுத்த ஊறுகாயில தீந்து போச்சா? அடுத்தாட்டி வரும்போது நிறைய கொடுக்குற சரியா? சரி, எப்போ ஊருக்கு வர? அடுத்த வாரமே வரியா? டே என்னடா சொல்லவே இல்லை லீவ் கிடைக்குதுன்னு. காலையில தான் தெரிஞ்சிச்சா? சரி, டிக்கெட்லாம் போட்டியா? நான் வெளியே இருக்கிறேன்டா, வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட ஃபோன் போட்டு கொடுக்குறேன். சரிடா தம்பி, பார்த்து வா, வரும்போது உனக்கு எல்லாமே என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் சரியா?
சரி சரி பார்த்து வா, வைக்கிறேன். என்னக்கா உங்க தம்பி ஊர்ல இருந்து வரானா? ஆமா தானோ, துபாய் போயிருந்தான்ல, 2 வருஷம் கழிச்சு இப்பதான் வாரான். அப்படியோ, ஒரு வாரத்துக்கு நம்ம சமைக்க வேண்டியது இல்லப்பா. என்ன தானோ என்னமோ முணுமுணுக்குற? அது ஒன்றும் இல்லக்கா, எப்படியும் தம்பி வரான், 2 வருஷம் கழிச்சு வேற வரான், நல்லா இலை ஆட்டுக்கறியா பிடிச்சி வெட்டுவேன், அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடையாண்டி நீ வேற, நானே இந்த தடவை வந்தோடனே கல்யாணத்தை முடிச்சு விட்டு அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்ப போறியா? யாருக்கா பொண்ணு? அதெல்லாம் சின்ன வயசுல பேசினதுடே. என் வீட்டுக்காரர் இருக்கிறாருல ஒரு தங்கச்சி கண்மணி, கண்மணிக்கு என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எங்க அம்மா அவங்க அம்மா எல்லாம் முடிவு பண்ணி நாங்களும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அது பிள்ளைங்களுக்கும் தெரியும் வேற. ஓ அப்படியா? கண்மணிக்கும் ராஜாக்கும் தான் கல்யாணமா? ஆமாடி, அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவனும் டிரான்ஸ்ஃபர் ஏதோ கேட்டுட்டு இங்கேயே வாரானா. அப்படி முடிச்சு விட்டா அதுங்களோட வாழ்க்கையை அதுங்க பார்த்துட்டு இருக்கும்ல. ஆமா, கண்மணி என்னக்கா பண்ணிட்டு இருக்கா? அவன் நர்சிங் படிச்சிட்டு இருக்கிறாடி. முடிச்ச உடனே இங்க நம்ம ஜிஹெச்ல வந்து நர்ஸா ஜாயின் பண்ணிடுவா. அப்புறம் என்னக்கா, கல்யாணத்தை முடிச்சு விட்டா அதுங்க வாழ்க்கையை அதுங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, எல்லாரும் ஒன்னாதான் இருப்பீங்களா? இல்லடி, அவங்களுக்கு ஒரு பண்ண வீடு அங்கிட்டு இருக்கு தனியாவே, அங்க போய் இருந்துக்கு சொல்லிடுவோம். சரி சரி, அதுவும் நல்லதுதான். சரி வரசா போடி போலாம், மணியாவது. ஆமாக்கா, வாக்கா போலாம். இந்த கதையை பேசிட்டு நம்ம வந்த கதையை விட்டுருவோம் போல. கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னடி இது, சொல்லு, என்ன கேட்கணும்? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு பையனை லவ் பண்ணா. அந்த பையன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ள எந்த டச்சுமே இல்லை. இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட்டு வருது, அந்த பையனை லவ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு. அவன் என்கிட்ட வந்து கேட்டா, சரி உன்கிட்டயும் கேட்டுக்கலாமேன்னு கேட்டேன்டி. பண்ணலாம், பட் ஒரு வேளை அந்த பையன் ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கான்னு சொன்னில்ல, அது ரொம்ப ட்ரூ லவ்வாக இருந்தால் அந்த பொண்ணை மறந்துட்டு இந்த பையனால் இருக்கவே முடியாதுடி. என்ன நடந்தாலும் அந்த பொண்ணோட ஞாபகமாகவே தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம். ஸோ ரொம்ப கிளியராக பேச சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பையன்கிட்ட போயிட்டு பேசி எல்லாமே டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்களோட லைஃப் டெசிஷனை எடுக்கட்டும். ஓகேடி, இதுதான் நானும் நினச்சேன் சொல்லலான்னு. நிம்மதி, உனக்கு எதுவும் பிரச்சனையா? சேச்சா இல்லடி, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப டல்லாகவே இருக்க. நீ இப்படி இருக்கிற ஆளே இல்லை, அதான் யோசனையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, உனக்கு டக்குன்னு நிச்சயம்னு சொன்னாங்களா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. அடுத்து கல்யாணம், அதுக்கப்புறம் நீ அங்கே போயிடுவல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லடி, எனக்கு என்னவோ வேற ஏதோ இருக்குன்ற மாதிரியே தோணுது. எனக்கெல்லாம் என்னடி இருக்க போகுது? தோ வால் கால் பண்ணிட்டாரு, நீ பேசு. உனக்கு காலையில தான் பாப்பேன்னு நினைக்கிறேன். குட் நைட். உனக்கு ரொம்ப திமிருடி. ஹலோ சந்துரு, தனு, என்ன பண்றீங்க? நான் அப்படியே சும்மா தான். என்னாச்சு, வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனு. அப்ப என்னமோ கண்டிப்பா இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லுங்க. இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்போ வா. ஏன், உனக்கு அப்படி இல்லையா? இருக்கு சந்துரு, ஆனா இப்ப எப்படி? கொஞ்சம் பால்கனிக்கு வாயேன். எதுக்கு? தனு, நீ வந்து பாரு, நான் அங்கே தான் நிற்கிறேன். சந்துரு, சந்துரு, ஹாய் தனு. சந்துரு, ஃபோன்ல பேசுங்க, கத்தாதீங்க. தனு, கேட்கல, ஃபோனா? விளங்கிடும், நம்மளே கால் பண்ணுவோம். தனு, என்னாச்சு? சந்துரு, ஃபோன்லயே பேசுங்க, இங்க இருந்து கத்துனீங்கன்னா வீட்ல எல்லாருக்கும் கேட்கும்ல. ஓ அப்படி, ஓகே ஓகே. சரி தனு, சாப்பிட்டியா? இல்ல சந்துரு, மத்தியானம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருந்துச்சு, அதான் சாப்பிடல. இல்லை, உனக்காக ஸ்பெஷலாக சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதான் எப்படி கொடுக்கறதுன்னு தெரில. ஐயோ சந்துரு, அதெல்லாம் வேண்டாம். இல்லை தனு, உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன், கொடுத்தே தான் ஆகணும். எப்படி சந்துரு குடிப்பீங்க? நான் பேசாம காலிங் பெல் அழுத்திட்டு உள்ளே வரவா? சந்துரு, டைம் என்ன தெரியுமா? 10:30 ஆகுது, இப்போ உள்ள வருவீங்களா? என்ன நினைப்பாங்க எங்க வீட்டில்? ஏய், நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. சந்துரு, இப்போ வேண்டாம், காலையில கூட வாங்க. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ணலை, காலையிலே வரேன். ஆனால் நீ ஒன்று பண்ணணுமே இப்போ. என்ன பண்ணணும்? என்னை டா போட்டு கூப்பிடு, நான் போகிறேன். அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன்ப்பா. ஆல்ரெடி உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கே உங்கள் பாட்டி ரொம்ப திட்டாங்க. ஏ லூசு, இப்போ என்ன பாட்டி என் கூடயா இருக்கிறாங்க? அவங்க இருக்கும்போது கூப்பிடாத, இல்லாதப்ப கூப்பிடு. போங்க சந்துரு, அப்படிலாம் நல்லா கூப்பிட முடியாது, வீட்டில் திட்டுவாங்க. ஓய், நீ கூப்பிட்டாதாண்டி நான் போவேன். சந்துரு, என்ன இதெல்லாம்? அப்போ நீங்கள் இங்கேயே நில்லுங்க, நான் போகிறேன் உள்ள. ஏய் குதிரவாலு, கூப்பிடுறீ ஒழுங்கா? பாரு,
சந்துருக்கு ரொமான்டிக்காலாம் பேச வருது. ஆமா, நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? என்கேஜ்மெண்ட் தான் இருக்கு, கல்யாணம் இன்னும் ஆகலைல. ஓய், என்னால கல்யாணம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுடி, ஒழுங்கா இப்பவே கூப்பிடு. யாரு இந்த தம்பி? நம்ம ஏரியாவுக்கு புதுசா இருக்கே. நீ இப்ப கூப்பிடல, அப்புறம் நீ ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா இப்பவே கூப்பிட்டுரு. தம்பி. சொல்லுங்க. ஐயோ, கிருஷ்ணமூர்த்தி அங்கிளா? அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாரே, இப்போ என்ன பண்றது? இல்ல, உங்களை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கீங்க. இல்ல, எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அவன் இங்க வரேன்னு சொன்னான், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா தம்பி? ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஐயோ, என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருப்பாரோ? நான் இங்கே பக்கத்து ஏரியா தான் சார், அதனால பார்த்துருப்பீங்க. அடிக்கடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவேன். ஓ, அப்படியா தம்பி? சரி சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஓகே சார். ஹலோ மேடம், என்ன ஆளை வச்சு மிரட்டுறீங்களா? சந்துரு, ஒழுங்கா போயிடுங்க, இவங்கெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சந்துரு. அப்பனா டா போட்டு கூப்பிடு. இப்போ என்ன, டா போட்டு கூப்பிடணும் அவ்வளோதானே? டா. என்ன தனுது? சாப்பிட்டியாடா, வாடா, போடா அப்படி சொல்ற, வெறுமனே டா போட்டு கூப்பிட சொல்லல. சந்துரு, திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படி வரும்? அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வரணும். ஏய் போடி, நீ ரொம்ப தான் ஓவரா கெஞ்ச விடுற, நான் கிளம்புறேன். சந்துரு சந்துரு, என்னாச்சு? பின்ன என்ன ஓவரா பண்ற? எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன், போறவங்க வரவங்களாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன. அது இல்லை சந்துரு, நீங்கள் டக்குன்னு கூப்பிட சொன்னீங்களா, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. இனிமே உங்களை அப்படியே கூப்பிட்றேன். சரி சரி, நான் கிளம்புறேன். ஓகேடா, குட் நைட். குட் நைட் குட் நைட். ஏய், இப்போ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. ஏய் இல்ல இல்ல, நீ இப்ப வேற ஏதோ சொன்ன, நான் கேட்டேன். குட் நைட் சொன்னேன். ஏய் படுத்தாதடி, ஒழுங்கா சொல்லுடி. ஓகேடா, குட் நைட்னு சொன்னேன். இது போதும் எனக்கு, இது போதுமே. சரி போதும்ல, கிளம்புங்க. ஓய் குதிரைவாலு, இனிமே இப்படி தான் கூப்பிடணும் சரியா? இப்போ போ வைக்கிறதுக்காக ஒன்றும் கூப்பிடலையே. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளம்புங்க, யாராவது பார்க்கறதுக்குள்ள. அப்படிதான் இருக்கணும். சரி ஓகே, நான் இப்போ வீட்டுக்கு போறேன், போயிட்டு கால் பண்ணுவேன். பார்த்து பொறுமையாக போங்க. ஓகேடி, பாய். பாய் சந்துரு. அப்ப கூட பாய் தான் சொல்றான் பாரு. தனு பாய். சந்துரு பாய். டே சந்துரு, போடா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்ட நீ என்ன. பா, டா போட்டு கூப்பிடு, டா போட்டு கூப்பிடுன்னு. எனக்கும் என்ன மனசில் இல்லையா என்ன? நிறைய இருக்கு, இருந்தாலும் வெளிப்படுத்த முடியல. எவ்வளோ நல்ல பையன். சே, இப்படி ஒரு பையனை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. என்னோட சந்துரு பா, ரொம்ப நல்லவன், கொடுத்து வச்சவன் நான். கடவுளே, கடைசி வரைக்கும் நானும் சந்துருவும் ஒத்துமையாக இருக்கணும். நீ தான் அதை பார்த்துக்கணும். வீட்டுக்கு போயிட்டு வேற ஃபோன் பண்ணுவான். இன்னும் கொஞ்ச நேரம் வம்பழுத்துட்டு அப்புறமா டா போட்டு கூப்பிடுவோம். இப்போ எப்படி இந்திரன் கிட்ட பேசுறது? அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை. நான் ஒரு லூஸு, அவன்கிட்ட போய் இந்த விஷயத்த ஞாபகப்படுத்திட்டேன். ஆனால் அவன் என்னமோ சொன்னானே, கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்த தான் ஞாபகப்படுத்தியிருக்கேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே புரியல. அவன்கிட்டயே கேட்கலாமா? ஆனால் எப்படி கேட்குறது? ஷோ, பைத்தியமே பிடிச்சிரும் போல. ஷோ, அக்கா வரா. நிம்மதி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீ அதை நினச்சி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கணும் தெரியுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எதுவாக இருந்தாலும் சொல்லிடு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நிம்மதி, உனக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன். காலையில் கேட்பேன், கண்டிப்பாக நீ சொல்லணும். நல்லா அசந்து தூங்குறா, நல்ல தூக்கம் இருந்தாலே கஷ்டம் பாதி போயிடும். அக்கா பாவம், நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். என்ன சந்திரன் இன்னும் ஃபோன் பண்ணலை? நேரம் வீட்டுக்கு போயிருப்பாரே. அக்கா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. நமக்கு யாரும் வேண்டாம், அம்மா அப்பா அக்கா மட்டும் போதும். எதுக்கு தேவையில்லாமல் குழப்பிக்கணும்? நம்மளே கால் பண்ணி பார்ப்போம். தன்மை, I love you. என்ன இது காலர் டியூன் இப்படி இருக்கு? தன்மை, I love you. ஹலோ தனு. சந்திரு, என்ன இது காலர் டியூனு? தனு, உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, ரொம்ப பிடிச்சிருக்கு சந்துரு, சூப்பரா இருக்கு. அப்போ ஓகே. ஏய் குதிரைவாலு, இதுக்கு பதில் கால் டியூனு நீ உன் ஃபோனில் செட் பண்ணி வை. நான் கால் பண்ணும்போது எனக்கு அதுக்கான பதில் வரணும். அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நாங்கள் பண்ணும்போது மட்டும் ஈன்னு இழிச்சிட்டு வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வரோம். ஆனால் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஹலோ சார்,
இதெல்லாம் என்ன? நான் உங்களுக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ்ல நீங்க அப்படியே மிரண்டுருவீங்க. நிச்சயத்திலே சொன்னல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஏய் சொன்னடி, ஆனா இன்னும் கொடுக்கலையே. ஏதோ ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போய் தான் தருவேன்னு சொன்னேன். ஆமா, எங்க போய் தருவ? சந்துரு, நாளைக்கு சாட்டர்டே, நீங்க ஃப்ரீ தானே? ஆமா தனு, ஃப்ரீ தான். செகண்ட் சாட்டர்டே பேங்க் லீவ் தான், ஃப்ரீயா தான் இருப்பேன். ஓகே, அப்போ நாளைக்கு உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன், நீங்க அங்க டைரக்டா வந்துருங்க. ஏய் என்னடி, என்னன்னாவது சொல்லு. ஒண்ணுமே சொல்ல மாட்ற. அட்லீஸ்ட் ஒரு க்ளூவாவது கொடு. நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராதுடி, ப்ளீஸ் டி. என்ன சார், பேங்க்ல வேலை பாக்குறீங்க, சர்ப்ரைஸ்க்கு மீனிங் கூட தெரியாதா? மேடம், உங்க பேரு தன்மை, கொஞ்சமாவது தன்மையா நடந்துக்கோங்க. என்னன்னாவது சொல்லுங்களேன். இப்படியெல்லாம் கேட்டா சொல்லிடுவேனா? அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் சொல்லுவேன். சரி ஓகே, நாளைக்கே சொல்லு, வெயிட் பண்றேன். ஏய் சந்துரு, கேட்க மறந்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ இப்பதான் தனு வந்தேன். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கால் பண்ணலான்னு எடுக்க போனேன், நீங்க கால் பண்ணிட்ட. சூப்பர் சூப்பர். ஆமா சந்துரு, உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இந்திரன் ரொம்ப டல்லா இருந்தாரு என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம்? ஐயோ, அக்காவை நோட்டீஸ் பண்ணியிருக்காது. நானும் கவனிச்சேன் தனு, என்னன்னு கேட்கணும் அவன் கிட்ட. அப்புறம் நான் நிம்மதியா ஒரு மாதிரி இருந்ததை பார்த்தேன். அவகிட்ட கேட்டேன், ஆனா அவ எதுவுமே சொல்லல. நீ எதுவும் கேட்டியா? அவ 2 நாளாவே அப்படிதான் சந்துரு இருக்கா, என்னன்னே தெரியல. ஐயோ, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க. 2 நாளாவே அப்படிதான் இருக்காளா? சரி ஓகே, நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். சாட்டர்டே நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னல, அங்கே போயிடுவோம். சண்டே எல்லாரும் ஃப்ரீயாக தானே இருப்போம். அப்போ 4 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி போயிட்டு தனித்தனியாக கேட்போமா? கேட்கலாம் சந்துரு, பட் நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் தான் பிரச்சனையான்னு தெரியலையே. ஐயோ, என்ன இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாங்க? எனக்கும் இந்திரனுக்கும் தான் பிரச்சனைன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஆமால, அதுவும் கரெக்டு தான். நான் இவங்க 2 பேரும் சோகமாக இருந்ததுனால 2 பேரையும் வச்சு பேசலாம்னு நினச்சேன். இவங்க 2 பேருக்கும் என்ன ப்ராப்ளம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே சந்துரு, வேணா இப்படி பண்ணலாம். நம்ம 4 பேருமே அவுட்டிங் போவோம். நான் தனியாக நிம்மதியை கூட்டிகிட்டு போய் கேட்குறேன், நீங்கள் தனியாக இந்திரனை கூட்டிகிட்டு போய் கேளுங்க. போச்சு செத்த. தனு, நல்ல ஐடியா. சரி ஓகே, இதுவே பண்ணிடுவோம். ஓகே சந்துரு, டைம் ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு, நான் போய் படுக்கிறேன். நாளைக்கு அந்த லொக்கேஷனுக்கு போகணும்ல. தனு ஓகே, நீ போய் தூங்கு. அப்புறம் நான் சொன்னேனே வீட்டுக்கு வந்து, அதை சொல்லவே இல்லை. ஐயையோ, ஞாபகம் வச்சிருக்காரே. மேடம் கேட்டுருச்சு, நான்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன், சொல்லுங்க. சந்துரு, இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு வராது. அதெல்லாம் வரும்டி, டக்குன்னு சொல்லிட்டு வைடி போன. இப்போ நான் என்ன கேட்கணும்? இங்க பாரு, ஒரு வாட்டி சொல்லித்தரேன், மறுபடியும் சொல்லித்தர முடியாது. சாப்பிட்டியாடா சந்துரு, அப்படி கேளு. நான் மாட்டேன்பா. கேட்டு தொல்லடி, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா. சாப்பிட்டியாடா சந்துரு? எனது டாவா? அக்கா நல்லா முன்னேறிட்டா. இது எப்படி காதுக்கு இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு? என்னமோ எனக்கு 50 வயசு ஆன மாதிரி வாங்க போங்க சந்துருங்க அப்படிங்க இப்படிங்கன்னு கூப்பிட்டு இருக்க. சந்துரு, சிரிப்பா வருது. நான் வைக்கிறேன், போங்க. தானு கட் பண்ணிட்டா குதிரவாளு. இருக்கு நாளைக்கு இவளுக்கு. அக்கா ரொம்ப நல்லவ, அவளுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. மாமாவும் ரொம்ப நல்லவர், அவ நல்லா இருக்கணும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இந்திரா, காலையில எங்கடா கிளம்பிட்ட? மணி 6:30 தான் ஆகுது. கொஞ்சம் வேலை இருக்கு தம்பி, என்னாச்சுடா உனக்கு? ஏன் டல்லாவே இருக்க? வந்து சொல்றேன். சரி, காஃபி போட்டு தரவா? குடிச்சிட்டு போறியா? எத்தனை வாட்டி சொல்றேன் வெளியே போயிட்டு வரேன்னு, ஏன் இப்படி நோய் நோயின்னு ஏதாவது கேட்டுட்டே இருக்க? தம்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இல்லை, இவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா இவன் இப்படி இருக்கிற ஆள் இல்லை. அந்த பொண்ணு ஜெஸி இவனோட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் வாழ்க்கையே டோட்டலாக மாறிச்சு. ஆனால் அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ நடந்துக்கிறான். அப்போ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சந்திரனை கூப்பிட்டு பேசணும், இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்றத சந்திரனை கூப்பிட்டு கேட்கணும். ஏக்கா ஏக்கா ஏக்கா. சீதா, சொல்லுமா. என்னக்கா, எந்திரிச்சிட்டு வந்து சோஃபால உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறியா? இல்லைம்மா, வேற ஏதோ நினப்பில் இருந்துட்டேன், சொல்லுமா. ஏக்கா, இந்திரன் தம்பி எந்திரிச்சிச்சாக்கா? எந்திரிச்சு வெளியே போயிருக்காமா. ஏமா, என்னாச்சு? இல்லக்கா, எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி பையெல்லாம் எடுத்து வச்சாச்சு, போகணும்ல ஊருக்கு, அதான் கேட்டா தம்பி எந்திரிச்சிச்சான்னு. ஆட, இப்பவே போய் அங்கே என்ன பண்றீங்க? மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம். இந்திரனா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கிறான், வருவான், மத்தியானத்துக்குள்ள வந்துடுவான். அப்படியா? லேட் ஆயிரும்க்கா, அதான் பார்த்தேன். கார்ல தானேடி போற, லேட்லாம் ஆகாது, அவன் கொண்டு போய் பத்திரமா விட்டுருவான். சரிக்கா, சரி, அப்ப நான் போய் உங்க குழந்தை நாட்டை சொல்லிட்டு வரேன். இந்திரனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு.